மத்திய அரசின் மும்மொழி கொள்கை, கல்விக்கு நிதி வழங்காதது உள்ளிட்ட சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் லோகோவில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக ரூ என மாற்றி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய ரூபாயின் குறியீட்டை யார் வடிவமைத்தது, அது எப்போதிலிருந்து நாம் பயன்படுத்தி வருகிறோம் என்பது பற்றி பலரும் ஆர்வத்துடன் தேடி வருகிறார்கள். உலக அளவில் அமெரிக்க டாலர், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் மற்றும் ஜப்பானின் யென் போன்ற தனித்துவமிக்க லட்சணைகளை அடையாளப்படுத்துகின்றன. இருப்பினும் இந்திய ரூபாய்க்கு நீண்ட காலமாக தனித்துவமான லட்சணைகள் ஏதுமில்லாமல் இருந்து வந்தது. குறிப்பாக ஆங்கில வார்த்தையில் ருபீஸ் என்ற வார்த்தையை RS என்ற சுருக்கியே நீண்ட காலமாக நாம் பயன்படுத்தி வந்தோம். இதனை தமிழில் எழுதும் போது ரூபாயின் முதல் எழுத்தை குறிக்கும் ரூ என்ற எழுத்தை பயன்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்து வருகிறது. எனவே இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை உருவாக்க வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று குறியீடுகளை வடிவமைத்தனர். இதில் கடைசியாக 5 குறியீடுகளை மட்டுமே நிபுணர் குழு தேர்வு செய்தது. அதில் இறுதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் வடிவமைத்த குறியீடு புதிய குறியீடாக தேர்வானது. இதற்காக உதயகுமாருக்கு 2.5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. தேவநாகரி எழுத்தான ர மற்றும் ரோமன் எழுத்தான R ஆகியவற்றின் கலவையாக உருவாக்கப்பட்ட இந்த புதிய குறியீட்டை கடந்த 2010ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இந்திய ரூபாய்க்கான புதிய குறியீடாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்திய ரூபாய் குறியீட்டை உருவாக்கிய உதயகுமார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை தர்மலிங்கம் ரிஷிவந்தியம் தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். உதயகுமார் தற்போது கவுஹாத்தி IIT தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்திய ரூபாயின் குறியீட்டை மீண்டும் ரூ என மாற்றியதற்கு பாஜக கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் இன்னொரு பக்கம் திமுகவினர் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கொண்டாடி வருகின்றனர்.